பல பெண்களின் திறமைகளை முன்னுக்கு கொண்டு வந்து தானும் முன்னேறியவர். இவரை பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாமா? இல்லத்தரசிகள் வேலைக்கு போவதை விரும்பாத குடும்பத்தில் பிறந்து இன்று பல இல்லத்தரசிகளை தொழில் முனைவோராக்கிய நம்பிக்கை நட்சத்திரம் இவர். பள்ளி படிப்பை சர்ச்பாக் கான்வென்ட்டில் முடித்த இவர் பிஎஸ்சி பிஎட் எம்ஏ படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து முதுகலை பட்டம் பெற்றவர். ஒரு தொழில் தொடங்க பணம் முக்கியம் என நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும் மூலதனமாக கொண்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் ஒன்றை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் இவர். பெண்கள் என்றாலே சமையல் கட்டுக்கு மட்டுமே சொந்தமானவர்கள் என்ற எண்ணத்தை தகர்த்தெறிந்து 2005ஆம் ஆண்டு மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர் என்ற நிகழ்ச்சியை தயாரித்து இல்லத்தரசிகளின் திறமைகளை வெளி உலகம் அறியச் செய்தவர். நிகழ்ச்சிகளுக்கு பல பிரபலங்களை அழைத்து பங்கு பெறச் செய்து கிரவுனிங் ஈவெண்டாக மாற்றி பள்ளி கல்லூரி பருவத்திற்கு பிறகு மறந்து போன திறமைகளை நினைவூட்டி பல பெண்களுக்கு சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை விதையை விதைத்தவர் இவர். 13 வருடங்களாக வெற்றிகரமாக இவர் நடத்தி வரும் இந்நிகழ்ச்சியில் இதுவரை 700 பெண்களுக்கு மேல் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் நட்பு வட்டம் விலகக்கூடாது என்று வி மேகசின் டேப்லாய்டு வடிவில் ஆரம்பித்த போது ஹோம் மேக்கர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இல்லத்தரசிகளே சந்தாதாரர்களும் ஆனார்கள். அதை வண்ண புத்தகமாகவும் மாற்றினார். பத்திரிகை துறையில் முன் அனுபவம் இல்லை என்றாலும் அனுபவ பாடம் கற்று இன்று அதனையும் வெற்றிகரமாக நடத்தியும் வருகிறார். கார்ப்பரேட் ஃபிலிம், நிகழ்ச்சி தயாரிப்பு, வடிவமைப்பு என அனைத்து வேலைகளையும் இரவு பகல் பாராது செய்து வரும் இவர் சவுத் இந்தியாஸ் ஐகானிக் விமன் சம்மிட் அமைப்பை தொடங்கி திறமை இருந்தும் வெளிக்காட்ட முடியாமல் தவிக்கும் பெண்களுக்கு அங்கீகாரம் வழங்கி கருத்தரங்கம் நடத்தி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். பெண்கள், குழந்தைகள், சிறப்பு குழந்தைகள் என அவர்கள் திறமைகளை அறிந்து வி அவார்ட்ஸ் என்ற விருதுடன் பட்டயமும் வழங்கி அங்கீகாரம் அளித்து வரும் இவர் சோல்மேட் ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனம் நிறுவி எஜுகேஷன் இஸ் ட்ரூ விஷன், அதாவது விழிகள் என்ற திட்டத்தின் மூலம் குழந்தை கல்வி முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் கிராமப்புற ஏழை மாணவர்களை நேரடியாக தேர்ந்தெடுத்து அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் அனுமதியோடு அவர்கள் படிப்பிற்கு இன்று வரை நிதி உதவியும் செய்து வருகிறார். வருடத்திற்கு 12 முதல் 13 கல்லூரிகளுக்குச் சென்று ஊக்கமளிக்கும் சொற்பொழிவுகளை நடத்தி வரும் இவர் சென்னை, கோவை, சேலம், மதுரை, பாண்டிச்சேரி, திருச்சி போன்று பல இடங்களிலும் பேசி மக்களுக்கும் மாணவிகளுக்கும் ஊக்கமும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருபவர் இவர். 13 வருடங்களாக இல்லத்தரசிகள் தொழிலதிபராக மாற அவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்தி அவர்களுக்கான தளத்தை அமைத்துக் கொடுப்பதற்காக சென்னை அங்காடி திருவிழா என்ற தளத்தை அமைத்து பல யுக்திகளையும் தகவல்களையும் வழிமுறைகளையும் கற்றுத்தருகிறார். எந்த வயதினராக இருந்தாலும் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கும் பெண்கள் அயராது உழைத்தால் சிறந்த தொழில் முனைவோர் ஆகலாம். காலத்திற்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொண்டால் சிறந்த சாதனையாளராக முடியும் என்கின்ற இவர் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் தங்களை முன்னிறுத்திக் கொள்ள என்டர்பிரனர்ஷிப் ஒர்க் ஷாப் நடத்துவதோடு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் வகுப்புகள் நடத்தி வருகிறார். வெறும் 150 சதுர அடியில் 2 பேர் கொண்டு தொழில் தொடங்கி இன்று பெரிய பத்திரிகை மற்றும் ஊடக நிறுவனத்தை நிர்வகித்து வரும் இவர் தமிழக அரசிடம் சிறந்த தொழில் முனைவோர் விருது, ரோட்டரி இன்டர்நேஷனல் பெண் சாதனையாளர் விருது, மகிழா ஜோதி விருது, மதர் தெரசா எக்ஸலன்ஸ் விருது என பல விருதுகளை பெற்ற இவர் பல ஆயிரம் சந்தாதாரர்கள் கொண்ட தன் மாத இதழை புதுமையும் பழமையும் சேர்த்து வெளியிடுவதால் இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஏஷியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெறச் செய்த சிறப்புக்குரியவர். அதிலும் தனது இதழின் 12வது ஆண்டு விழா பதிப்பினை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வெளியிட்டதோடு சிறந்த தொழில் முனைவோராக பாராட்டப் பெற்று இவர் அங்கே உரையும் ஆற்றி தமிழ் பிசினஸ் விமன் ஆஃப் தி இயர்
விருது பெற்றது இவரது திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம் ஆகும். விஞ்ஞான பவனில் நடைபெற்ற உலக ஆரோக்கிய தின கூட்டத்தில் இவரும் முக்கிய பேச்சாளராக அழைக்கப்பெற்று அந்நாள் ஜனாதிபதி திரு பிரணாப் முகர்ஜியை சந்தித்ததையும் பெருமையாக நினைவு கூறுகிறார். பெண்கள் தங்களுக்கு கிடைத்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு மேற்கத்திய கலாச்சாரத்தில் மூழ்கி விடாமல் விரும்பும் துறையை தேர்ந்தெடுத்து அதில் அயராத உழைப்பும் நம்பிக்கையுடன் தங்களுடைய இலக்கை எடுத்துக்கொண்டு போனால் இந்தியாவை பெண்கள் நாடாக கொண்டு போகலாம் என கூறுபவர். ஊடகத்துறையை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் தன்னைப் போலவே பல இல்லத்தரசிகளுக்கு தன்னம்பிக்கையுடன் தொழில் முனைவோராக்கி நிகழ்ச்சி தயாரிப்பு, மாத இதழ்கள் என பலவற்றிலும் வெற்றி நடை போடுபவர்தான் திருமதி சுமதி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். ஊடகத்துறைக்கான மெகா மகளிர் விருதினை பெற திருமதி சுமதி ஸ்ரீனிவாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை வழங்க நமது சிறப்பு விருந்தினரையும் நிர்வாக இயக்குநரையும் மேடைக்கு அழைக்கிறோம். மெகா விமன் அச்சீவர் அவார்ட் ஃபார் மீடியா. இங்குள்ள அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெயந்திமா மெகா டிவி ஆரம்பித்த காலத்துலேருந்து எனக்கு அவங்கள தெரியும். 12 வருடமாக இதை நடத்திட்டு வராங்க. இந்த அவார்ட்ஸை, இந்த அவார்ட்ஸ்க்கு வருடம் பெண்கள் தினத்தில் நடத்துறதுனால எனக்கும் அந்த அழைப்பு வரும். அந்த அழைப்பை எடுத்துக்கிட்டு நான் இங்கே வந்து அவங்களுக்கு ஹாப்பி விமன்ஸ் டே விஷ் பண்ணிவிட்டு போவேன். 12 வருட காலம் ஆனது இந்த அவார்டை நான் வாங்கிறதுக்கு. அதாவது நட்பு என்பது வேறு, அவார்டு என்பது வேறு என்பதற்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன், நல்ல ஒரு ஆத்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜெயந்திமா தான். ரொம்ப அழகாக பேசுவாங்க, ரொம்ப நிதானமாக பேசுவாங்க, அண்ட் ரொம்ப தெளிவாகவும் பேசுவாங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சில பேரை நம்ம பார்க்கும்போது வெரி என்டர்பிரைசிங், வெரி எனர்ஜெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஜெயந்திமாவை பொறுத்த வரைக்கும் அதே அமைதி, அதே ஆளுமை, அதே திறமை, அதே மாதிரி எதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்டேருந்து நான் இந்த அவார்டு வாங்குறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவார்டு வாங்கிறதுக்கு ரெண்டு வகையான காரணம் இருக்குது. ஒன்று சாதிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு, இன்னொரு சாதிக்க போகிறோம் அப்படின்றதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அவார்டை நான் இனிமேலும் சாதிக்கணும், என்னை போன்ற பல பெண்களுக்கு பல உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சக்தியை எனக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த அவார்டை நான் வாங்குகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ என்னை பற்றி நீங்கள் அங்கே பார்த்தீங்க, கல்யாணத்துக்கு முன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்வதே ஒரு க்ரைம் அப்படின்னு நினச்ச குடும்பத்துலேருந்து வந்தவனா இன்றைக்கி இந்த மீடியாவை தேர்ந்தெடுத்து பத்திரிகை, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதனால தான் அந்த தொண்டு நிறுவனத்தையும் ஆரம்பித்து அதன் மூலமாக பல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உதவி செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் என்னோடய இன்னொரு பாலிசி என்னென்னா, முதல் நாள் ஈவெண்ட் ஆரம்பித்தப்பவே எங்களுடைய இந்த பட்ஜெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்ஸ், ஹெல்ப் பண்ணணுன்றதுக்கான ஒரு சில பங்கு, அதுக்கப்புறம் தான் எங்களுடைய ப்ராஃபிட்டுன்னு நினச்சே வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே போயிட்ட அப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்னா கண்டென்ட்மெண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கே வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம எப்போல்லாம் நம்ம உழைக்கிறோமோ அந்த உழைக்கும் போதே எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கோம். அந்த விஷயத்தில் எனக்கு இப்போ ஜெயந்திமா கையில் கிடைச்ச இந்த அவார்டு, தங்கபாலு சார் எப்போவுமே இவங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. அமைதியாக வருவார், ஒரு அவார்டு கொடுப்பாரு, அழகாக இறங்கி போயிடுவார். மற்றதெல்லாம் மேடம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ஃபீல் வெரி ஆனர்ட் அண்ட் பிளெஸ்ட் டு கெட் திஸ் அவார்ட் ஃப்ரம் யூ. அண்ட் இந்திராவை பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு இந்திராவையும் பல வருஷமாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ காலேஜில் இருந்தப்போலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ முன்னேற்றம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். அடுத்த தலைமுறைக்கான ஒரு வழிகாட்டுதலும் இங்கே இருக்குன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆல் தி பெஸ்ட் இந்திரா ஃபார் த ஃப்யூச்சர். தேங்க்யூ ஸோ மச் சுமதிமா.